வா பிடிச்சிக்க. நம்ம வீட்டில் புளியா போனது ஆடா வந்திருக்கு. எத்தனை மூட்டை ஆச்சு? எத்தனை மூட்டை புளி இது? கேட்டுங்க, போன வாட்டிக்கு வாட்டி ஆச்சி வந்து புளி வந்து ஒரு 8-9 சாக்கு புளி கொண்டு போனாங்க. அடுத்தது 8 சாக்கு புளியை உடச்சி அதில் வந்து 8 மணு 80 கிலோ கிடைச்சிச்சா? 80 கிலோ புளி கிடைச்சிருக்கு. அந்த புளியை வந்து யாருக்கிட்ட ஒரு ஆள்கிட்ட கொடுத்தீங்க? எவ்வளோ கொடுத்தீங்க? 2 மணுவா 3 மணு கொடுத்தீங்க? ஒருத்தர்கிட்ட 3 மணு. ஒருத்தர்கிட்ட 3 மணு கொடுத்துருக்காங்க. 3 மணுனா 30 கிலோ புளிக்கு அவங்க இந்த ஆடு கொடுத்துருக்காங்க. பண்டமாற்று முறையில் நமக்கு ஆடு வந்துருச்சு. அந்த பையன் நாய்க்குட்டி எடுத்து. என்னடா நாய்க்குட்டி கிடைச்சா? பொங்குட்டியா? எதோ ஐயோ பிடிச்சி. ஐயா இங்கே 2 இது இருக்கு, பிடிச்சிருந்துருக்கலாம். இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஆச்சி பாருங்க, அதை இவங்க அடிக்கிற கூத்துக்கு அளவே இல்லைங்குது. இன்னொன்று காட்டுறேன் பாருங்க. அங்கே பூனைக்குட்டி 3 பூனை 4 பூனைக்குட்டி இந்த ஆட்டுக்குட்டி எல்லாம் தூக்கிட்டு வர்றதுக்கு ஆட்டோவுக்கு 1500 ரூபா கொடுத்து இப்போ வந்திருக்கு எல்லாம் நம்ம வீட்டுக்கு. இப்போ இதெல்லாம் நாளைக்கு கொல்லைக்கு போயிடும். கொள்ளைக்கு போயிடும். உனக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஆமா, பேர் வைங்க. இவர எவ்வளவு அழகா இருக்குன்னு. சடையா இருக்கு. சாம்பு தேய்ச்சி குளிக்குமா? பாட்டில தான் பால் குடிக்குமா? பாட்டில பால் குடிக்கும். இன்னொன்று இந்த 3 பூனை குட்டி இருக்கு பாருங்க, அதை இத்தினோன்னு இருக்கு. அதுக்கும் பாட்டில தான் பால் குடிக்கணும். இங்க பாரு. ஓ, எங்க வீட்டுல ஆடு நிறைய இருந்திருக்கு. நான் ஆடு வளர்த்துருக்கேன். எனக்கு ஆட்டுக்குட்டினா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த திண்ணை வந்து ஒரு மகாலட்சுமிகரமான திண்ணைன்னு சொல்லுவேன்னா. ஆடு வந்து எப்ப பார்த்தாலும் ஒரு 3 குட்டி 4 குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். அந்த திண்ணையில வந்து ஆட்டுக்குட்டி ஒரு 4 குட்டி கடந்துட்டே இருக்கும். அதே மாதிரி கோழி வந்து அடை வச்சுக்கிட்டே இருப்பேன். அடை வைக்கிறது வந்து 2 கோழியில 30 முட்டை வைப்பேன். 30 பொரிச்சிரும். அந்த 30ஐயும் பிடிச்சி ஒரே கோழியில விட்டுருவேன். ஒரு கோழியை மேய விட்டுருவேன். அப்போ அந்த திண்ணையில தான் விட்டு மேய விடுவோம். ஒரு 10 நாளைக்கு அது திண்ணைக்குள்ள தான் இருக்கும். அது மாதிரி ரொம்ப ஒரு அசூசெல்லாம் பார்க்க மாட்டேன், சுத்தமா வச்சுக்குவேன். அது மாதிரி வந்து கோழி குஞ்சு, ஆட்டுக்குட்டி, நாய்க்குட்டி, பூனைக்குட்டி எல்லாம் அந்த திண்ணையில நிறைஞ்சிருக்குங்க. அது மாதிரி இப்போ வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு தம்பி 10th படிக்கிறதோட நாங்க அந்த ஆட்டுக்குட்டி எல்லாம் முடிச்சிட்டோம். 9th படிக்கிறதோட 10th படிக்கிறதோட அந்த ஆட்டுக்குட்டியை முடிச்சோம். இப்போ அத்தனை வருஷத்துக்கு பிறகு இது வந்து இப்போ ஒரு ஆட்டுக்குட்டி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு.